கனவா மீனை வந்து நல்லா முறுமுறுன்னு பொரிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. முட்டை மைதா மாவு போட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தனியாக வந்து சோள மாவு மைதா மாவும் இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்து அதில் மிளகா பொடி லேசாக போட்டுக்கிறேங்க. போட்டு கலந்து பெப்பர் லேசாக கலந்து நல்லா பிரட்டி எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கிறிஸ்பியான ஒரு நல்ல ஒரு கனவா வந்து கிடச்சிரும். இந்த கனவா நீங்கள் வந்து சாப்பிட போகும்போது வந்துட்டு சில்லி சாஸு மயோனீஸு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அருமையாக அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா மெதுவாக நின்று நல்லா வேக விட்டு எடுங்க. இளங்கனவாயாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கனவா மீன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்நாக்ஸாகவும் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்து கனவா மீனை பொரித்து வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு கனவா மீன் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு விதவிதமான டிஷ்ஷுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி.